மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீனராசிக்கு குரு பகவான் தான் ராசியாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதியும் குரு தானுங்க, ராசியாதிபதியும் குரு தான். 4வது பாவகத்தில் இருந்தவரை பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் கொடுத்துருக்கோம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருந்துருக்காது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கொடுத்துருந்துருக்காது, கிணத்துல போட்ட கல் மாதிரி எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு சிலர் இருந்திருந்திருப்பாங்க. அப்போ மீன ராசியில் ஏற்கனவே சனி பகவான் வக்கரத்தில். இந்த வாரம் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் பிரமாதமாக இருக்குது. உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 5வது பாவகத்தில் அதிசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சாரமும் கொடுக்கிறாரு, பார்வையும் பார்க்கிறாரு. கூட புதன், செவ்வாவுடன் புதன் இருக்கிறார். அப்படி புதன் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம், திருமணஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம். அப்போ இந்த 7.5 சனியால் மன வாழ்க்கையில் ப்ராப்ளம் பிரச்சனை இருக்குதுங்க, பிரிவினைகள் ஆகிடுச்சு. சுபஸ்தானம் அதாவது இருந்த வீடு வாசல் விற்றுப்புட்டனுங்க, விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துடுது. மணல் லோன் போட்டனுங்க, இஎம்ஐயில் ஒரு வீடு வாசல் வாங்கினேன், இஎம்ஐ கட்ட முடியல. இதை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த ஒரு வாரம். நமக்கு முடிவு கிடையாது, ஆரம்பம். ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுத்தா தானே ஒரு செயல் செய்ய முடியும். இன்றைக்கி சம்பாதிச்சவங்களிருந்து சாதித்தவங்களிருந்து பெரிய லெவலில் ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு நான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களிருந்து எல்லாருக்கும் ஒரு நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்படி இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே 1ல் இருந்தவர் 100வது இடத்துக்கு போயிருந்திருப்பார். அப்போது இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும், மனையில் இருக்கிற சிக்கலை சரிப்படுத்தும். இஎம்ஐ கட்ட முடியலையே என்ற ஆதங்கம் இருக்குதுன்னா அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். முக்கியமாக மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகும். சார், என் ராசியில் தான் சனி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சனி இருக்கட்டுமேங்க. சனி யாருடைய வீட்டில் இருக்கார்? குருவுடைய வீட்டில் இருக்கிறார். குரு பார்வை நம்ம ராசி மேலே படுது. சரி, சனி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில். அப்போ நமக்கு 331 டிகிரியில் இருப்பார். வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நேரம். அப்போ குரு பகவானுடைய பார்வை. இந்த சனி பகவான் யாரை பார்க்கிறாரு? நம்ம ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு ஒன்று போல வருது. சனி பகவான் நமக்கு முழுக்க இந்த நேரத்தில் நல்ல கிரகம் ஆயிட்டார். சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுக்கு சனி சாரம் கொடுத்துருக்கார். அனுசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய மகாலட்சுமி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் 2வது பாதத்தில் 218 டிகிரியில் இந்த திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி புதன், அந்த புதனுக்கு சனி பகவான் சாரம் கொடுத்துருக்கார். குரு பகவான் பார்க்கிறார். இதனால் சுபஸ்தானம் நல்லா இருக்கும், திருமணஸ்தானம் நல்லா இருக்கும். தீராத திருமண தடைகளெல்லாம் இந்த வாரத்தில் முயற்சி பண்ணால் தீரும். இணைய முடியாமல் பிரிவினைகளாக இருந்துக்கிட்டு இருக்கிறமே, சேர முடியாமல் தவிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்குது, அதாவது கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதலர்களாக இருக்கட்டும், இந்த நேரம் நல்லா இருக்கும். முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக இணைவீங்க. பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடம் இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் தொழில் ஸ்தானம் அப்படின்னா குரு தான். அந்த குரு அதிசாரத்தில் தன்னுடைய சொந்த சாரம் வாங்கி லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி குரு பகவானுடைய வீட்டில், குரு பகவானுடைய பார்வையில், குரு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரே. அப்போ கடனை கட்டிட மாட்டிங்களா? இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட மாட்டிங்களா?
இல்லை தொழில் ஸ்தானம் இம்ப்ரூவ்மெண்ட் அடைஞ்சிடாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. சாதிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி இல்லையா? அது மட்டும்தான் கேள்வி. சம்பாதிக்கிறது எல்லாராலையும் முடியும், ஏன் எல்லா நேரத்துலையும் முடியும். சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் தான் சாதிக்க முடியும். இது நீங்கள் சாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அது வேணுமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணமும் சிந்தனை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விதமான தொழில் இருக்கும். ஒருத்தருடைய சம்பாதனை 5000 ரூபாவாக இருக்கும், ஒருத்தருடைய சம்பாதனை 20,000 ரூபாவாக இருக்கும், ஒருத்தருடைய சம்பாதனை 10 லட்சம் ரூபாவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேனுங்க, முயற்சின்றது மூணுத்துக்கும் ஒன்று தான். 5000 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தான் இன்னொருத்தர் 10,000 ரூபாய்க்கு போடுவாங்க. 10,000 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தான் இன்னொருத்தர் 1 லட்சம் ரூபாய்க்கு போடுவாங்க. எந்த இடத்துல என்ன செய்கிறன்றது தான் முக்கியம். காலையில் 6 மணிக்கு போய் ஒருத்தர் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செய்துட்டு 1200 ரூபாய் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு நாளில் 10,000 ரூபாய்க்கு உழைப்பு போடுறவங்களும் இருக்காங்க. நான் சொல்கிறது என்னன்னா, பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்ன வார்த்தை நம்ம முன்னோர்கள் விதைக்கு மட்டும் கிடையாது, அதாவது விளைச்சலுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், வாழ்வாதாரத்துக்கும் தான். முதல்ல உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கிரக அமைப்புகளுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். எல்லாம் செய்கிறாங்க, நாமளும் போய் செய்யலாம் வேண்டாம், அவசியம் இல்லை. உங்களுடைய தலையெழுத்து என்ன? அதுக்காக தானே நம்ம முன்னோர்கள் ஜோதிடம் அப்படின்ற பொக்கிஷத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. ஐயா, நீங்கள் 100ல் சம்பாதிப்பீங்களா, 1000ல் சம்பாதிப்பீங்களா, லட்சத்தில் சம்பாதிப்பீங்களா? அட சம்பாதிப்பீங்களா, சம்பாதிக்க மாட்டீங்களா? இல்லை சம்பாதிக்கிற இடத்துல இருப்பீங்களா, சாதிக்கிற இடத்துல இருப்பீங்களா? எதுன்னு உங்களுடைய கிரகம் என்ன, உங்களுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகம் வேணும். இந்த ராசி பலன் அப்படின்றது, நான் கூட இப்போ மீன ராசிக்கு பலன் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் ஒரே பலன் வந்துருமா? 10 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசியில். ராசி ஒன்று தானுங்க, ஆனால் அதில் 3 நட்சத்திரம் இருக்குது. சரி, நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா 3 விதமான பலன் சொல்லலாமா? இல்லையே. 3 நட்சத்திரத்தில் 9 பாதம் இருக்கே. சரி, 9 பாதத்துக்கு ஒரு பாதத்துக்கு உண்டான பலன் சொல்கிறோம்னா ராசி தான் மீனம், லக்னம் வேறையாக இருக்கும்ல. அப்போது இது ஒரு கலவை. லக்னமும் ராசியும் நடக்கக்கூடிய தசையும் நடக்கக்கூடிய புத்தியும் வச்சு சொல்லக்கூடிய பலன் தான் உங்களுக்கு உண்டான பலன். இது கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள். இந்த மாதிரி செய்யறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லலாம். இப்படி தான் நீங்கள் வருவீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்கள் சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆனால் கோச்சாரம் சத்தியமாக நல்லா இருக்குது. சாமி சத்தியமாக இந்த கோச்சார பலன் பிரமாதமாக இருக்குது. இந்த வாரம் பயன்படுத்திக்கோங்க. ஆக சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. அடுத்த லெவலு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் இந்த தருணத்தில் கொடுக்குது. குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான காலகட்டம், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான காலகட்டம், திருமணத்தில் இருக்கிற தடைகள், திருமணம் ஆனவங்க நிம்மதி சந்தோஷம் அடையக்கூடிய நேரம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் பூர்த்தி அடைகிற அளவுக்கு கோச்சார கிரக அமைப்புகள் ஏற்படுத்தும். நம்மளை இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. ஐயா, இந்த நேரத்தில் முயற்சின்ற ஒரு விஷயம் நீங்கள் செய்தால் தான் முன்னுக்கு வர முடியும். மண்ணில் போடுற விதையே மக்காமல் வெளியே வருது, முட்டிக்கிட்டு வெளியே வருது. நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னா முயற்சி பண்ணணுங்க. நேர காலங்களில் அதுக்கு உறுதுணையாக மட்டும்தான் இருக்கும். நேர காலங்களே எல்லாமே பண்ணிடாது, பார்த்துக்கிடுங்க. இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். அதுபோக மீனராசி நண்பர்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணம் இருக்குதுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. இதுக்கு நேரில் வரணும்னு அவசியம் இல்லை. சாப்பிட்ற சாப்பாடே ஃபோனில் வாங்குகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். காதில் கேட்குற சாதகத்துக்கு நேரில் வராட்டி என்ன இருக்குது? வெளியூரில் இருக்கிறனுங்க, வெளிநாட்டில் இருக்கிறனுங்க, அதாவது ஃபோன் இல்லாத காலத்திலேயே லெட்டரில் எங்கள் தாத்தாருக்கெல்லாம் லெட்ரு போடுவாங்க. கும்பகோணத்திலிருந்து நான் லெட்ரு போடுறேனுங்க, தஞ்சாவூர்லேருந்து போடுறேனுங்க, என்னுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பி வச்சுருக்கிறேன், நீங்கள் ஜாதகமாக கணிச்சு எனக்கு லெட்டரில் எழுதி கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி எல்லா விதமான சலுகையும் நம்ம இருக்குது. என்ன சலுகை? பட்டன் அடித்தா பேசலாம், வெளிநாட்டில் இருந்தால் கூட.
அப்போ காதில் கேட்குற சாதகத்துக்கு ஃபோனில் சொல்லாட்டி என்ன இருக்குது, நேரில் வராட்டி என்ன இருக்குது? ஃபோனில் சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பி வைங்க. உங்கள் தரம் என்னன்றது நான் சொல்கிறேன், உங்களுடைய பாதை என்னன்றது நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை என்னன்றதை நான் காட்டுறேங்க. சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசி நண்பர்களான உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.